எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன் மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா, நாளைக்கு என் படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணேன். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராக இருந்தாலும் வந்திருக்கேன் மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்ல, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இங்கே 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து ஒரு தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நானும் அவனும் இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டைலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே, எங்களையெல்லாம் பார்ப்பார். இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிறது மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும். எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30 போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராம் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான், நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, ஆனாலும் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாதிச்சது. இத்தனை இயக்குநர்கள், முக்கியமான அத்தனை இயக்குநர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரன் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டரை அவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார், உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு RR, தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு RR தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கனி என்ன சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டைரக்டர்ல சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சொன்னீங்கல்ல. விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்ட சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீராக்காரன் சொன்னேன், மாப்பிள்ள நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டைரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டைரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக அற்புதம். சார் இருக்காரா இல்லைன்னு தெரில, நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும்
ரோமி பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.